அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற பரமபிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் பரிசுத்தர், நீர் எங்கள் சிருஷ்டிகர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உருவாக்க முடியாது. ஆண்டவரே, எல்லா தெய்வங்களிலும் மேலான தெய்வமாக நீர் ஜீவனுள்ள தேவனாக ஆகிய எங்கள் மத்தியிலே உலாதி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலேயும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கும் போது உம்முடைய அருமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களை உருவாக்கினபடினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை வாழ்த்தவும், உம்மை வணங்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிகள் எல்லாம் சிருஷ்டிகளை தொழுது கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய நியதியாய் காணப்படுகிறது ராஜா. ஆகையால் இந்த அருமையான மாலை வேளையிலேயும் உம்முடைய கரத்தின் கிரிகளாகிய நாங்களும் எங்கள் சிருஷ்டிகளாகிய உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் உம்மை கண்ணாறு கண்டு துதிக்க முடிகிறதில்லை. காரணம், நீர் மகா பரிசுத்தமுள்ள தகப்பன். ஆண்டவரே, நாங்கள் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணான சரீரம் இருக்கிற வரைக்கும் பாவம் எங்கள் வாழ்க்கையிலே குடிகொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் பிதாவே, நாங்கள் உம்மை காணக்கூடாவிட்டாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் சகல விதமான ஆசீர்வாதங்களை நான் நிரப்பி உம்முடைய கிருபையால் எங்களை முடிசூட்டி வருகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்திலே நாங்கள் உம்மை மறந்து போனாலும் நீர் எங்களை மறவாதபடிக்கு உன் வழிகளில் எல்லாம் நான் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய தூதர்கள் மூலமாக எங்களை பாதுகாத்து வருகிறேன், எங்களை வழிநடத்தி வருகிறேன், எங்களை தாங்கி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலைவடியிலே நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எந்த வீட்டுக்குள் பிரவேசித்தீரோ அந்த வீட்டிலே ஆசீர்வாதம், அந்த வீட்டிலே சுகம், அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே மகிழ்ச்சி, அந்த வீட்டிலே விடுதலை, அந்த வீட்டிலே ஆனந்தம். ஆம் பிதாவே, எந்த இடத்திலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய அருமை சமூகத்திலே நீர் எந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாலும் அந்த வீட்டிலே உம்முடைய தெய்வீக பிரசனத்தை நீர் வழங்கி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் இந்த மாலைவாடிலே இந்த வீட்டுக்குள்ளும் வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வீட்டில் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும் போது நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலே முடிசூட்டி தந்து தேவ கிருபினாலும் தேவ இரக்கத்தினால் நடத்தி தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ஷராய், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏலோகி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரம் நன்மைகளை பெற்றாலும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது அவைகள் ஈடானவைகள் அல்ல ராஜா. ஏனென்றால் அத்தனை நன்மைகளையும் அத்தனை கிருபைகளையும் எங்களுக்கு தந்து நாள்தோறும் எங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான வேளையிலே அருமையான ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இந்த ஜெப கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள் ஆண்டவரை துதிக்க எங்களுக்கும் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேளையிலேயும் ஒரு புதிய ஆண்டவரை ஆரம்பித்திருக்கிற அருமையான ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலேயும் அவர்கள் ஒரு புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கும் போது கர்த்தர் இந்த வருஷத்தை அவர்களுக்கு நன்மையால் முடிசூட்டி தாரும். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக, அவர்களுடைய பாரத்துக்காக, உன் பேரில் வைத்திருக்கிற வாஞ்சைக்காக, அவர்களுடைய தரிசனத்துக்காக, அவருடைய அன்றாட பொறுப்பான ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் அரவணைத்து ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு உம்முடைய அருமையான நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான ஐயா அவர்களும் பல காரியங்களிலே திட்டமிட்டு செயல்படும் போது ஒவ்வொரு காரியத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து மகிழ்ச்சியால் நிரப்பி வழிநடத்தி தாங்கிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல அருமையான ஐயாவுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக கர்த்தாவே, நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அருமையான துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம்.
அருமையான ஆண்டவரே, ஜெபத்தாய் அம்மா அவர்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை தொடும், அவர்கள் பலவீனங்களை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எந்த வீட்டுக்குள் வருகிறாரோ அந்த வீட்டுக்குள் ஆண்டவரே பேதுருவின் மாமி சுகமடைந்தது போல ஏன் இந்த ராத்திரி வேளையில் நீர் அருமையான தாயாரை தொட முடியாது? நிச்சயமாக தொட முடியும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். ஆகையால் இந்த மாலை வேளையிலேயும் பிதாவை நாங்கள் உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இறங்கி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய விடுதலையை காணத்தக்கதாக, அருமையான உம்முடைய பிள்ளைகள் தெய்வீக ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னீரே. மாலை வேளையிலும் அந்த உடைய வல்லமையான கரம் உடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டு அருள்நாதருடைய அன்பின் பிரசனத்தினால் அவர்களை நிரப்பும். கடந்த மாதத்திலும் அவர்களுக்கும் ஒரு புதிய வருஷத்தை தங்கள் வாழ்க்கையிலே கூட்டி தந்து அவர்களை நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கை என்னும் ஓட்டத்திலே அவர்கள் இருவருமாக பொறுமையோடு ஓடும்போது கர்த்தருடைய அருமையான கரம் அவர்களை தாங்கவும், நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்கள் செல்கிற பாதைகளில் எல்லாம் உம்முடைய அருமையான பிரசன்னம் கூட இருக்கவும் உதவி செய்து தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கிலாந்தில் இருக்கிற அருமையான சகோதரன் ஜான் தினகரனுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட அருமையான பெற்றோரை அவர்கள் அழைத்து போன் மூலமாக தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்திருக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை ஆசீர்வதிக்கவும், அந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலேயும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணவும் உதவி செய்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல பெங்களூரில் இருக்கிற அருமையான மகள் ரெபேக்காவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை சகோதரியுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். கொடுக்கப்பட்ட அவர்கள் இருவருடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருள்நாதருடைய அன்பு கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த தேவன் இம்மாதிவேலன் இனிமேலும் காத்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி தாங்கிக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் எங்கள் மத்தியிலே வந்து இந்த கூட்டத்தை நடத்தி தரும் அருமையான எங்கள் ஆயருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்னும் அதிகமான கிருவிகளை தரவும், அவர்கள் செல்கிற வீடுகளிலெல்லாம் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை காணவும் கர்த்தாவை கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சபையாக கூடி நாங்கள் அருமையான ஆண்டவரே பிறந்த நாளை பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தும் போது கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகள் அன்பாக ஆண்டவரே பரிசாக அளித்த அந்த வாகனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாகனத்தை ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சபையாக ஊழியர்களாக இந்த இடத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் அந்த வாகனத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அந்த வாகனத்தின் மேல் ஊற்றப்படட்டும். அந்த வாகனத்தினுடைய பிள்ளைகள் உபயோகிக்கும் போதெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னவர் அந்த வாகனத்தினுடைய பிள்ளைகள் ஓட்டும் போதெல்லாம் அந்த வாகனத்துக்கு முன்பதாக உடைய சமூகத்தை நீர் அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த வாகனத்தை ஓட்டும், அந்த வாகனத்தின் ஆண்டவரே கியர், கிளட்ச், பிரேக், ஸ்டியரிங் எல்லாவற்றையும் நீர் கண்ட்ரோல் பண்ணி பிதாவே நீர் அந்த வாகனத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்தபடியால் அதன் மூலமாக உடைய நாமம் மகிமடையத்தக்கதாக உம்முடைய சித்தத்தின் மகிமைக்காகவே உடைய பிள்ளைகள் அதை உபயோகித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே பெற்றோருடைய பாரத்தை அவர்கள் அறிந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆகையால் அருமையான வாகனத்தை கொடுத்து பெற்றோரை கனம் பண்ணும்போது பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம்.